அதே போல இந்த தங்கிலீஷ் தரப்புல பேசினவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு மேம்போக்கான கருத்து நிலை தான் கொண்டிருக்காங்க. அதுதான் பேசுறாங்க. அவங்க ஆழமா எதை பத்தியுமே அவங்களுக்கு அக்கறையும் இல்ல, புரிதலும் இல்ல. எனக்கு தேவைப்பட்டதானே நான் அதெல்லாம் கத்துக்கணும், பேசணும். எனக்கு அது தேவைப்படல, நான் மேம்போக்கா இருக்கிறதே எனக்கு போதும். அதுலயும் ஒருத்தர் முதன்மையா என்னன்னா லாங்குவேஜ் இஸ் கம்யூனிகேஷன் டூல் அப்படின்னாரு. இத ரொம்ப பழைய இத்து போன ஒரு கருத்து. இதை யாரு முதன்மையா இந்த கருத்தை இங்க வந்து பேசினாங்கன்னா இந்த ஈவேராங்கிற பெரியார் தான். அது பேசப்பட வேண்டியது. ஆனா நான் தவிர்த்தேன். ஆனா கோபிநாத் தவிர்க்கல. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு அரசே இந்த பிழையை செய்யுது. இந்த தங்கிலீஷ்ல எழுதுறத தமிழை ப்ரமோட் பண்ண வேண்டியது, பெரிய அளவு கொண்டு செல்ல வேண்டியது, தமிழ்ல எழுதுங்கன்னு மக்களை ஊக்குவிக்க வேண்டியது, அதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசு. ஆனா அந்த தமிழ்நாடு அரசே இங்க எப்படி செயல்படுதுன்னா, அப்பான்னு ஒரு ஆப்பை வெளியிட்டாங்க. அப்ப வெளியிடும் போதே அண்ணன் சீமான் அவர்கள் அதை பத்தி எதிர்த்து கடுமையா பேசியிருப்பாரு. அரசே இப்படி செய்யலாமா அப்படின்னு. அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் சொல்லி அது எப்படி பார்த்தாலுமே ஏபிபிஏன்னு வரல. ஆனா இவங்க அதை சும்மா இவரை வந்து அப்பான்னு பிராண்டிங் பண்ணணும்னு அவங்களோட பிராண்டிங் நிறுவனங்கள்ல ஒருத்தர் சொல்லிட்டாங்க. அதுக்காக இதை வந்து வழிய கொண்டு வந்து திணிக்கிறது. அப்ப அனைத்து பள்ளியே ஏபின்னு அரசே போடுதுன்னா நாங்க ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்றது அந்த தரப்போட கேள்வி. அதை வந்து கடுமையா கோபிநாத்தும் எதிர்த்தார். அதுல சில பகுதிகள் வந்திருக்கு.